காடு சார்ந்த முன்னிலத்தில் ரசிக்கக்கூடியவன் அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பதனுடைய வழக்கம். வந்த இடத்துல மானை பார்க்கிறேன், பார்த்த மானை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ராமு கருப்பை கூட உட்காரை ஓடி வந்த மான் இருக்கிறது. இடம் உங்களுக்கு சொந்தம், மான் எனக்கு சொந்தம். மானை பிடிக்க முடியாம பிடிக்க தெரியாம எங்க வர கிடையாது. சரின்னு சொல்லுங்க, சம்மதம் சொல்லுங்க. மானை பிடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைங்கிற மாதிரி கற்பனை மனசுல இருந்துச்சுன்னாத்தான் நமக்கு ஒரு எண்ணங்கள் தோணும். அதே போல உங்களுக்கு வந்த இடத்துல மானை பார்த்துருக்கீங்க, பார்த்ததுனால அதுவும் அடிக்கடி காட்டை சுத்தி பார்க்கிறவருக்கு எங்க மான் வேட்டையாடலாம், வேட்டையாடக்கூடாதுங்கிற விஷயம் தெரியும். வேட்டை ஆட தெரியாம இல்ல, வேட்டை ஆட தெரியும். அனுமதி கொடுத்தா போதும் பிடிக்கிறேங்கிறாரு. நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கு யாரு? அவர் பொருள் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தானா இங்கே தான் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லலாம். இல்லை ஒருவேளை என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருந்தா இந்தாங்க உங்க பொருளை திருப்பி கொடுக்கலாம். என்னை நம்பி கொடுத்துட்டு போகல. இதுக்கு முன்னாடி மானை நான் பார்க்கவும் இல்லை, மான் குட்டி வரலைங்கிற விஷயத்த சொல்லுவோம். அதனு வேடுவரே வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் கோலமா, நீங்க பார்த்துருக்கிறீங்க, என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறீங்க. இருக்கிற பொருள் இங்க இருந்தது மாதிரி இருந்து தெரிஞ்சிச்சுன்னா மான்குட்டி இங்கே தான் இருக்கு, பிடிச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்லிடலாம். இங்க இருந்து தேடுறத விட வேற இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா உங்க பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன துணிக கர்மம் துணிந்தவும் எண்ணவும் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, 1,00,000 தடவை கூட யோசிக்கலாம். யோசிச்ச பின்னால காரியத்தில் இறங்கியாச்சுன்னா முன்வைத்த காலை பின் வைப்பது என்பது எப்பவுமே இருக்கக்கூடாது. என்ன காரியம் கெட்டு போகும். குளிவெட்டு பிடிக்கலாம், செலவச்சு பிடிக்கலாம், அறிவுறுத்து பிடிக்கலாம், கைக்குறி வேட்டிக்கலாம், கடையாலை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி இடம் இருக்கிறது. சரம் வாலி கணை பகடி வண்டு கத்திரம் கங்கபத்திரம் அத்திரம் கோல் சிலிம்பம் பண்ணக்கூடிய சிறப்பான கணை கையில் இருக்கிறது. ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிராட்டியாளிடம் பைசாசம் பண்ணக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் எனக்கு தெரியும். அனிமா மகிமா லகிமா கரிமா பிரார்த்தி பிரகாம ஈசத்துவம் வசிமா அஷ்டமா சித்துக்கள் தெரிஞ்சவன் நான். எந்த இடத்துல எதை செய்யணும், எதை செஞ்சா என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அண்ணே ஒரு நிமிஷம் வா வா கொடுப்பா அவர் ஐயா பேர் 2 பேருக்கு அன்பை பிழைத்து கௌரவப்படுத்திய அன்பு தந்தை அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றிகளது வணக்கம். நன்றிகளது வணக்கம். அன்பளிப்பு அடித்து பெருமை சேர்த்த அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றிகளது வணக்கம். சொல்லுங்க. அப்ப எப்படி வேட்டையாடணும், எந்த விதத்துல வேட்டையாடணும், எந்த அம்மனால வேட்டையாடணுங்கிற விதம்லாம் தெரியுது. இப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம செய்யறது சரி அப்படின்னு நினைக்கிறது மனிதர்கள் குணம். எல்லாமே எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது மனிதர்கள் குணம் தான். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது தவறா இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கலாம். நீங்க சொன்ன விஷயம் மனசார ஏத்துக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு விஷயத்துல யோசிச்சு இறங்கிட்டோம்னா அந்த விஷயத்துல உள்ள குறிக்கோள் மாறவே கூடாது. எப்படியாவது ஒரு வகையில அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும். அதுதான் நல்ல மனிதர்களுக்கு. அந்த எண்ணத்தோட நீங்க இருக்கிறீங்க. கொஞ்சம் போடுங்க. சொல்லுங்க. எப்ப மதனு சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல பொறுப்பான தலைவியா நீங்க தானே? அப்படிதாங்க. உங்க வேலை என்ன?
காவல் பாக்குறது. காவல்னா பறவை விரட்டுறது. பறவை ஏன் வரட்டுறீங்க? எங்க பொருளை நாங்க பத்திரப்படுத்திக்கணும்னா அடுத்த பறவைகள் வரும்போது விரட்டத்தான் வேணும். இப்ப நீங்க தானங்க சொன்னீங்க. ஆமா. மான தேடி வந்தீங்க, மான கொடுங்கன்னு என்கிட்ட ஏன் வந்து கேட்கறீங்க? நீங்க தானே கேட்டீங்க. ஆமா கேட்டேன். அப்ப இடத்துக்கு பொறுப்பான தலைவி நீங்க. நான் தான். இங்க யாரோட உள்ள நான் வேலை பார்க்குறேன், யாரோட அனுமதி வேணும்? என்னுடைய அனுமதி வேணும். அப்ப உங்க அனுமதி இல்லாம நான் உள்ள போலாமா? அப்ப நாங்க அனுமதி கொடுத்தா நீங்க தேடி வந்து பிடிப்பேங்கிறீங்க. நீங்க சம்மதம் மட்டும் சொன்னா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். இது என்ன இவ்வளவு அதிகாரமா சொல்றீங்க? சம்மதம் சொன்னா போதும்னு. இது அதிகாரம் கிடையாதுங்க. என்ன? என் மானு மேல நான் வச்சிருக்க உரிமை. இடம் உங்களுக்கு சொந்தம், மானு எனக்கு சொந்தம். உங்களுக்கு சொந்தமானது இங்க இருக்குன்னா நான் பாத்துருக்கணும், பாத்துருந்தா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க காவல் நீங்க வந்து பாக்கலக்கா மான வரணும் அர்த்தமா? ஏறுங்க, எங்க காவல்ல குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு வேட்டையாடுறத மறந்துட்டேன், அதனால மான்குட்டி விட்டு வேணா ஏத்துக்கிறேன். நான் பார்த்தது நீங்க பார்க்கல, நீங்க பார்த்தது உங்க வேலையை நான் பார்க்கல. அதை பார்க்க முடியாது. நான் பார்த்தது நீங்க பார்க்கறதுனால பிரச்சனை. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கறோம். நீங்க உங்க வேலையை பார்த்தா பிரச்சனை கிடையாது. எங்க வேலையை நாங்க சரியா பார்க்கறதுனால எந்த பொருளும் இங்க வரலைங்கறத சொல்றோம். நான் பார்த்தா நீங்க பாத்தீங்களா? முதல்ல நாங்க பார்க்கற வேலையை நீங்க பார்க்க முடியாது. நான் பார்த்து கேட்டு இங்க பாருங்க. சொல்லுங்க. எனக்கு உலகத்திலே பிடிக்காத விஷயம் தெரியுமா? என்ன? நான் பேசும்போது எழுத்து பேசக்கூடாது. ஐயா, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுக்கிட்டு ஆமா போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவு வாங்க ராசா. சும்மா ஏதோ எந்த ஊர்ப்பா நீங்க? என்ன வந்திருக்கீங்க? சொல்றேன் கேக்குறீங்களா? அவங்க பேசுறதுல ஆமான்னு தலையாட்டிட்டு போணுமாமே. ஏ ராமு, நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சான்? 10 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு. 10 மணிக்கு ஆரம்பிச்சது. நீங்க அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அப்புறம் நீங்க வந்தீங்க, அவர் வந்தாரு. எல்லாம் உங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் சரிதான், ஒத்துக்குருவேன். அப்புறம் என்ன? ஆனா நான் வந்த பின்னால நான் வச்சதுதான் சட்டம், நான் பேசுறதுதான் பேச்சு. ஏன் பேச்சை கத்துக்கிட்டு ஆமா போற ஒரு ஆள் வேணும். என்னப்பா? வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குதுனால ஆமா ஆமான்னு சொல்ல வேற பொம்பளை வருவா. அப்படிலாம் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஆம்பளை பேசுனா பொம்பளை தலையாட்டிட்டு போணுமா? அவசியம் இல்லங்க. இருமா, மூஞ்சி அப்படி சுண்டி வச்சு பேசுறீங்க. இருமா, ஆட்டக்கூடாதா? ஆட்ட முடியாது. ஏன் ஆட்ட முடியாது? நீங்க பேசுறதுக்கு நான் எங்க தலையாட்டணும்? நான் கேக்குறேன். இங்க காவல் கேட்க வந்திருக்கேன். காவலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஆட்டில அப்புறம் என்ன? நீங்க வேட்டைக்கு வந்துட்டு இவ்வளவு சவுடால் பேசுறீங்க. ஏமா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கம்மங்காடு எங்க அரந்தாய் பக்கம் நீ மாட்டிக்கிறாத பார்த்து மதுரைக்காரங்கலாம். ஓ, எல்லாம் என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்க? நீங்க எல்லாரும் மதுரைக்காரா இருந்தாலும் இந்த இடத்துல அவர் வேடுவாரு. மதுரை இல்லம்மா, மதுரைக்காரங்க கிடையாதுமா. மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உலகத்துல? சொல்லுங்க. தவறு நாங்க செஞ்சோம்னா தலை குனிந்து செஞ்ச காரியத்துக்கு உயிரை விட்டுருவோம். தப்பு எங்க மேல அப்படின்னா செஞ்ச காரியத்துக்கு உயிரை விட்டுருவோம். ஆனா தப்பு செஞ்சது கடவுளா இருந்தாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது நாங்க. நக்கீரர் பரம்பரை உண்மைதானமா? இப்ப சிலப்பதிகாரத்துல தன்னோட மனைவியின் கால் சிலம்பை வாங்கிட்டு வந்தது யாரு? கோவலன் வாங்கிட்டு வந்தாரு. எங்க வந்த? மதுரை மதிக்கிட்ட வந்தாரு. எதுக்காக வந்த? விற்பனைக்காக வந்தாரு. வந்த இடத்துல என்ன நடந்துச்சு? கொலை நடந்துச்சு. கல்வன்கிற பேர் கிடைச்சிச்சு. யார் சொன்னது? 2ஆம் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆமா. கோப்பெரும் தேவியின் கால் சிலம்பை திருடி விட்டதாக கோவலனை கொலை செய்தது யாரு? 2ஆம் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆனா நீ பண்ணது தப்புன்னு கண்ணகி நிரூபிச்ச பின்னால நான் தப்பு பண்ணிட்டமே, நம்ம தப்பு மனசார ஒரு உயிர் போறதுக்கு நம்ம காரணமாயிட்டோம் சொல்லி தன்னுடைய உயிரை அந்த நிமிடமே மாய்த்து கொண்டவன் யாரு? நாங்க தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு வைப்போம், உயிரை விட்டுருவோம். ஆனா அதே நேரத்தில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்கா இல்லையாடா அப்படி பிரச்சனை யாரா இருந்துச்சு? நக்கீரனுக்கு சிவனுக்கு. ஆனா வந்தது பிரச்சனை பண்ணி நெற்றிக்கனை தொடர்ந்து நிக்கிறார் யாரு? சிவனு. நெற்றிக்கனை தொடர்ந்து நிற்கிறார் சிவன் பெருமான். அப்படியே தீப்பொறியா பறக்குது. அப்ப சிவன் நக்கீரன் என்ன சொல்றேன்? நெற்றிக்கனை திறந்து நீ கடவுளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எங்க மதுரையில தப்புனா தப்புன்னு நாங்க சொல்லுவோம். நீ கடவுளா இருந்தா எங்களுக்கு என்ன? அதை பத்தி எங்களுக்கு என்ன அவசியம்? அப்படிப்பட்ட இடம் எங்க இடம். ஓ, அப்ப தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உயிரை விட்டுருவீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களை என்ன செய்யுது? இந்தாருங்க, என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க சொல்லாதீங்க. இல்லங்க, எதுக்கான்னு கேக்குறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, இடம் யாருக்கு சொந்தம்? எந்த இடம்? இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். பொறுப்பான ஆள் யாரு? எங்களுக்கு. இந்த பொறுப்பான ஆளுங்க தவறு பண்ணா யாரு பதில் சொல்லணும்? பொறுப்பான ஆள் யாரோ, மத்த யாரு தவறு பண்ணாலும் பொறுப்பான ஆளை தான் சாரும். நீங்க பொறுப்பான ஆள் தானே? ஆமா. உங்களை மீறி என் மான் உள்ள நுழைஞ்சிருச்சே, அதுக்கு என்ன பண்றது? என்ன மீறி நுழையிறதுக்குலாம் முத வாய்ப்பு இல்லை என்று அப்புறம் நீங்க குற்றம் சொல்றீங்க மேல. இல்ல நீங்க எப்படி சொல்லலாம்? நான் கேக்குறேன், உங்க சௌரியமா? ஏங்க, கோவலனுக்கு தீர்ப்பு கொடுத்தாருனாலும் பொம்பளை தான் போய் எங்க கேட்டா மதுரை பதில இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, எங்க பேச்ச குறைங்க முதல்ல. சும்மா எழுத்து பேசாதீங்க. போனா போது பேசிட்டு போறாரு, ஆம்பளைய பேச விடணும் நின்னுக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ சவுடல பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சு என்கிட்ட பேசாதீங்க. நீங்க முதல்ல வேற பொம்பளை என்கிட்ட பேசுங்கன்ட்டு நான் பேசுறேன், நீங்க கேட்டு பேசா போங்க.
சத்தியம் பண்றேன். கேட்டு வந்தாரு நீங்க. சத்தியம் உங்க பொருள் உங்களுக்கு வேணும் நினைக்கிறீங்களா? அப்ப அடங்கி போகும் ஐயா. ஐயே எதிர்த்து பேசுறது அடங்கிறது தவறு செஞ்சேங்கிறதுக்காக உயிரை விட்டா நெடுஞ்செழியன், அதுக்காக தவறு பண்ணிட்டோம்னு உயிரை விடுறவெல்லாம் நெடுஞ்செழியன் ஆக முடியாது. அப்படி யாரும் உயிரை விட முடியாது. எடுத்துக்காட்டுக்கு வேணா சொல்லலாம். மறுபடியும் சொல்றீங்க. எங்க மதுரையோட சிறப்பத்தை நாங்க சொல்றோம். அதத்தான் சொல்றேன். மதுரை எங்க ஊரு, அதனால நாங்க சொல்றோம். நீங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? என்ன ஊரியா? நீ தான் சொன்ன. என்ன ஊரு? என்ன காடு? கம்மங்காடு. கம்மங்காடு அந்த ஊரு. ஏங்க அதுக்கும் பெருமையே இருக்குங்க. பெருமை இல்லாமலாம் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, பெருமை இல்லாத இடமே உலகத்துல. அப்படி பார்க்க போனா நீங்க பாண்டிய நாடு, இங்கிட்டு பார்க்க போனா நாங்க சோழ நாடு. புதுக்கோட்டை தானே, நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் தானே. அந்த கம்மங்காடு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல சேருது. சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் போட்டி வந்துச்சுல்ல, ஏன் மாப்பிள்ள வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? மாப்பிள்ளைன்னு சொல்லிருச்சு. மாப்பிள்ளைனாலே மாப்பிள்ளைன்னு தான் அர்த்தம். புருஷன்னால ஆம்பளைன்னு தான் அர்த்தம். யாரு புருஷங்கிற கணக்கு தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? தெரியாத உங்களுக்கு? இப்ப எல்லாருமே புருஷன் சொல்றோம்ல, ஆண் மகன்னா ஆண் புருஷர்கள் சொல்றோம்ல, அது அர்த்தம், வேற ஒண்ணு கிடையாது. இப்ப பாண்டிய நாடு பெரிதா சோழ நாடு பெரிதான்னு போட்டி வந்துச்சு. அனல்வாதம் புனல்வாதம்னு நடந்துச்சு. தண்ணியில கொண்டு போய் ஏடை போடணும். என்னுடைய ஏடு நீரை எதிர்த்து வந்துச்சுன்னா நாங்க தான் வெற்றி பெற்றோம், நீங்க தான் தோல்வி பெற்றீங்க. இப்படிங்கிறதுக்கெல்லாம் போட்டி நிறைய விஷயம் நடந்துச்சு. நானா பேசுறேன்னு நீங்களா குடிக்கிறீங்கல்ல. அப்படி போட்டி நடக்கும் பொழுது பாண்டிய நாட்டை வெற்றி கொண்டது எங்களுடைய சோழ நாடு தான், உங்க பாண்டிய நாடு கிடையாது. நீங்க தேடி வந்ததுக்கு காரணம் இருந்துச்சுன்னா எப்படி கேட்கணும்? என் பொருள் இங்க இருக்குமா கொடுங்கம்மா. ஆனா அவர் எப்படி கேட்கல. என்னமோ நான் ஏதோ தவறு பண்ண மாதிரியும் மான பிடிச்சி இங்க கட்டி வச்சிருக்கிற மாதிரியும் அனுமதி கொடுங்க, நான் சொல்றது நீங்க கேளுங்க அப்படின்னா அது எப்படி கேட்க முடியும்? நீங்க கேட்கிறவர் என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கிட்ட கேட்டிருக்க கூடாது. எங்க அப்பா தானே எங்களை கூட காவலுக்கு வச்சாரு. இவ்வளவு தூரம் பேச தெரிஞ்சவரு எங்க அப்பா கிட்ட ஒரு அனுமதி கேட்டு, ஏங்க உங்க உள்ள அங்க தானே காவல் பாக்குது, அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டுக்கலாம்ல. தலைவன் பொறுப்பு கொடுத்தா உடனே நேரம் நீங்க தான் கேட்பீங்களா? பொறாம யாருக்கு? இவங்களுக்கு பொறாம நம்ம மேல. யாரு? இவங்க சோழ நாட்டுக்கு மதுரை மேல பொறாம வந்துச்சு. என்ன பொறாம அப்படின்னா, நவக்கிரகங்களோட வக்கிரமா போய் குடிச்சுட்டு போங்க. பரவாயில்ல, உங்களுக்கு வாங்கி வச்சுட்டு அப்படி ஒண்ணு நீங்க இறக்க மாட்டீங்க. மதுரை நாங்க அப்படி எனக்கு டீயே வேணாங்க. நீங்க வாங்கி கொடுத்த டீயே வேணாங்க. நாங்க கொடுக்கணும். வேண்டாம்ன்ற. இங்க பாருங்க போங்க. பரவாயில்ல நீங்க பேசுங்க. பொறாம வந்துச்சு யாருக்கு? சோழ நாட்டு மேல, சோழ நாட்டுக்காரர்களுக்கு மதுரை பாண்டிய நாட்டு மேல பொறாம வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? நவக்கிரகங்களோட சஞ்சரிப்புனால வக்கிரமா போனனால எங்க பார்த்தாலும் மழை இல்ல, தண்ணி இல்ல, ஒரே பஞ்சம், ஒரே பஞ்சம். அப்ப என்ன பண்ற அப்படின்னா, யாரு? காடு வெட்டிய சோழன் ஒருத்தன். ஏமா சோழ நாடு, அந்த சோழ நாட்டுக்காரன் காடு வெட்டிய சோழன் என்ன செய்யற? மதுரை வந்து இவ்வளவு சிறப்பா இருக்க, மதுரை வந்து பாப்பா போலாமே கொஞ்சம் புரியா, மதுரை ரொம்ப சிறப்பா இருக்கு, குளிக்கவே மாட்டேன், என்கிட்ட பட்டை அடிச்சுட்டு நவக்கிரகங்களோட வக்கிரப்புனால எங்க மழை இல்ல, பள்ளம் இல்ல, எங்கேயும் பஞ்சமா கிடைக்க. ஆனா மதுரை மட்டும் எந்த குறை இல்லாம வைகையில தண்ணி ஓடுது, மக்கள் செல்வமா இருக்காங்க, எந்த குறை இல்லாம இருக்காங்க. என்ன காரணம்? அப்படின்ற காரணம் என்ன தெரியுமா? இறைவன் மனிதர்களாக, யாரு? சிவனும் சக்தியும் மனிதர்களாக பூமியிலே அவதரித்து 63 திருவிழா நடந்தது மதுரை. அதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. மதுரை மீனாட்சி சொக்கநாதரை கல்யாணம் பண்ணு கேட்குறா. ஏங்க நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, யாரு? விநாயகர் இருக்காரு, முருகன், 2 பேருமே கற்பத்திலிருந்து பிறக்கல. மதுரை ஒரு மானிட பிறவியா பிறந்த ஒரு காரணத்தினால எனக்கு 10 மாதம் சராசரி மானிட பெண்கள் மாதிரி கர்ப்பமா இருந்து குழந்தை பெறதுக்கு ஆசையா இருக்குன்னு யாரு கேட்கிறா? மீனாட்சி அம்மா. மதுரை மீனாட்சி அம்மா யாரை கேட்கறாங்க? புருஷன் கேட்கறாங்க. சிவன் சொல்றாரு, கர்ப்பமா இருக்க முடியும் வேண்டியம்மா, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, யாரு வேணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, முருகன் தான் ரொம்ப அழகானவன், அவன் தான் என்னோட கருவுல உற்பத்தி அமைஞ்சு 10 மாதம் கர்ப்பமாக இருந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்காள். அவன் யார் தெரியுமா? அவன் தான் பாண்டிய நாடு. ஏப்பா பேர் வந்துச்சு? அவன்தான் உக்கிர பெருவழுதி பாண்டியன். சிவனுக்கும் யாருக்கு பிறந்த? சக்திக்கும் பிறந்த உக்கிர பெருவழுதி பாண்டியன். அவன் தான் பாண்டிய நாட்டின் முதல் வாரிசு. அவன் தான். அவன் யாரு? முருகனோட ஒரு அம்சம். சிவனும் சக்தியே கைலாயத்துக்கு போகும்போது அவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போட்டாங்க. மதுரை பத்திரமா பார்த்துக்கப்பா, மதுரையை பத்திரமா பார்த்துக்க, எந்த குறையும் இல்லாமல் மதுரை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வேல் வளை செண்டு. வேல் என்பது கையில், வலை என்பது வேற, செண்டு என்பது அது. இது பெரிய கதை சொன்ன நேராக. இப்படி 3 விதமான விஷயங்களை யார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க? உக்கிர பெருவழுதி பண்ணிட்டு கொடுத்துட்டு போறாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா,
அதனால எந்த குறையில்லாம ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பொறாம உங்க சோழ நாட்டுக்கு. ஏங்க யார பார்த்து பொறாமன்றீங்க? உங்களுக்கு பொறாம கேளுங்க. மதுரை மீனாட்சி அம்மனுடைய பெருமையை சொல்றீங்க. பொறாம 1.5 மணி நேரத்துக்கு நிக்கப்படாது. எனக்கு எரிச்ச வந்து என்ன பொறாம வந்து அங்க இருந்து என்ன பண்றாங்க தெரியுமா? மதுரை அழைச்சு பொண்ணு மதுரை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க சோழ மண்டலத்துல இருந்து சமண முனிவர்களை அழைத்து சமண முனிவர்களை கூப்பிட்டு வச்சு பெரிய மாய ஒரு யானை உருவாக்கிட்டாங்க. சமண முனிவர் வச்சு மந்திரத்தை போட்டு தப்பா சொல்லி பெரிய யானை. அந்த யானை எப்படி வருது? வாயை திறந்தா காத்து புகை தீயாத்தையும் வருது. மதுரையை அழிக்க வந்துகிட்டு இருக்கு 2-3 யானை. இதை பார்த்தோன்னே அந்த காடு இந்த அபிஷேகம் பண்ண மதுரை ஆண்டுக்கு என்ன தெரியுமா? விறுவிறுன்னு ஓடி போய் சிவன்கிட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் போயிட்டீங்க, எங்க கைலாயத்துக்கு போயிட்டீங்க, உங்கள் வாரிசு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ மதுரை அழிக்கிறதுக்கு இந்த சோழ மண்டலத்துக்கான பொறாமப்பட்டு நம்ம மேலே யானையை ஏவி விட்டாங்க. யானை தீயும் புகையுமாக்கிட்டு மதுரை அழிக்க வந்துருக்கு, என்னை காப்பாற்றுன்னு ஓடி போய் எங்க சிவன்கிட்ட சரணடைஞ்சிடுறேன். அப்போ பார்க்குறாரு சிவபெருமன், நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுறேன்? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? பேசாம சொல்லி ஒத்தக்கடை நரசிங்க இருக்கு பார்த்தீங்களா? ஒத்தக்கடை நரசிங்க, அந்த நரசிங்கத்துக்கு பக்கத்தில் போய் மிகப்பெரிய ஒரு பரணை அமைத்து அங்கே இருந்து சிவனாகப்பட்டவர் வேடுவனாக உருமாறி ஒரு வில்லும் அம்பு வைத்து ஒரு அஸ்திரத்தை அப்படின்னு போடுறாரு. அந்த அஸ்திரம் போன உடனே அந்த யானை மேலே பட்ட உடனே யானை கல்லா போயிடுச்சு. அதான் எந்த மலை? அதான் யானை மலை. உங்க பொறாமனால வந்தது. உங்களுக்கு பொறுக்கல பொறாம எங்களுக்கு அப்படி பொறாம பண்ணுங்கிற அவசியமே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அந்த அம்மாவுக்கு தாலி போட்டிருக்காங்கல்ல, ஆமா, அந்த தாலி எங்க இருந்து கொடுத்தாங்க தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே, எங்க ஊரு கம்மங்காட்டுக்கு பக்கத்துல பொன்பேத்தில இருந்துதான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கே தங்க தாலி கொடுத்தது. எதுக்கு பக்கத்துல? கம்மங்காட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு அந்த பொன்பேத்தி. இன்னொரு விஷயம், எல்லா கல்லுலையும் அந்த அம்மாவுக்கு நகை செஞ்சிருக்காங்க. மூக்குத்தி போட்டிருக்காங்கல்ல, மூக்குத்தி, ஆமா, நாகரத்ன கல். அது அந்த ஊர் எங்க தெரியுமா இருக்கு? அதுவும் கம்மங்காட்டுல இருந்து புதுக்கோட்டை போற வழியில தான் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு நாகரத்ன பள்ளம். ஊர்ல நெல்லே விளையாதா, கம்புதான் விளையுமா? அப்படி கிடையாதுங்க. மீனாட்சி அம்மன் இங்க இருக்கிறதுனால, நீங்க இங்க பிறந்ததுனால உங்களுக்கு அவ்வளவு பெருமைனா, ஆத்தாளுக்கு பிறந்த வீட்டு சேராவே அங்க இருந்து நாங்களும் கொடுத்துருக்கோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்க மீனாட்சி சொக்கநாதராத்த இருக்க வர, இங்க மீனாட்சி சொக்கநாதராத்தான் இருக்காரு. ஆனா அங்க அப்படி கிடையாது. தஞ்சை பகுதியில தஞ்சை பெருவுடையார் கோயில்னு சொல்றோம்ல, எல்லா அபிஷேகமும் நடக்கும். ஆனா அண்ணாபிஷேகங்கிறது அங்க மட்டும் தான் நடக்கும். ஏன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ற கொஞ்சம் சாதத்தை வாங்கணும்னாலும் மோட்சம் கிடைக்குங்கிறது ஐதீகம். இப்ப நம்ம மனிதர்களுடைய உடம்புகள் இருக்கு. சிதம்பரத்தை எதை வச்சு கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பு ரீதியை வச்சு தான் கட்டினாங்கன்னு சொல்லுவோம். ஏன் நம்ம உடம்பு ரீதியை வச்சு அங்க கட்டணும்? இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. யாருக்கு யாரு மேலேயும் அது நான் பொறாமப்படவே மாட்டேன். பேச தெரிஞ்சா பேசுவேன், பேச தெரியல பேச தெரிஞ்சவங்கள பேச விட்டுருவேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா சொன்னமா, இந்த வல்லப்பழ காட்டிட்டே பேச. அதாவது தங்க உலகம் முழுசு இருக்கு. அந்த தங்கத்துல ஒரு தாலி செஞ்சு ஒரு நகை செஞ்சு ஒரு பெரிய ஆள் போட்டுக்கிட்டா யாருக்கு பெருமை? இப்ப நீங்க சொல்றீங்களே, பொன்பேத்தில இருந்து கொண்டு வந்த தங்கம் அங்க மட்டுமா இருக்கு? இல்ல, இந்தியாவுல தங்க விலை சொல்லு. என்னது? நம்ம இந்தியாவுல தங்க விளையிற இடம் எது? எனக்கு தங்கம் பிடிக்கும். கோலார் தங்க வயல் எங்க இருக்கு? கர்நாடகத்தில் இருக்கு. என்ன அந்த இடத்துல தங்க சுரங்கமே இருக்கு. உலகமும் தங்கம் இருக்கு. ஆனா உங்க பொன்பேத்தில தங்கம் இருக்கலாம், வைரம் இருக்கலாம். ஆனா அந்த தங்கத்தை போட்டுக்கிட்டது யாரு? மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி எங்க இருக்கா? மதுரையில தான் இருக்கா. அப்ப நாங்க தான் பெரிய ஆளு. ஏங்க அங்க இருந்து நாங்க கொடுத்தவங்கிற பெருமையில இருக்குது இல்லங்க. ஏங்க கர்நாடக தங்க நாங்க மதுரையில கொடுத்துக்க வேண்டியதானே? யாரு? மதுரையில உள்ள கொடுத்துக்க வேண்டியதானே? அங்க இருந்து நீங்க சீர் கொடுக்குறீங்க, எங்க பெரிய ஆளு நினைச்சு ஐயா நீங்க வச்சுக்கன்னு கொடுக்குறீங்க. நாங்க உங்களை பெருமைப்படுத்துறோம். அங்க நீங்க பெருமைப்படுத்தல, நீங்க பெருமைப்படுத்தலங்கிறதுல அம்மையே விருப்பப்பட்டு கேட்டதால கொடுக்கணுங்கிற என்ன இருந்துச்சுல்ல? சாவித்திரி இருக்கால. ஆமா, சாவித்திரி பெரியாளா எம்மன் பெரியாளா? எந்த சாவித்திரி கேக்குறீங்க? எந்த உங்களுக்கு தெரிஞ்ச சாவித்திரி கேட்கல. எந்த சாவித்திரி? சத்தியம் முன்னாடி சாவித்திரி கேக்குறேன். அந்த அம்மாவையா? அந்த சாவித்திரி இருக்கால, அவ பெரியாளா எம்மன் பெரியாளா? எம்மன் தான் பெரியாளு. ஒரு பொம்பளை கட்டண எம்மன் உயிரை கொடுத்தான்ல. ஆமா. அப்ப எம்மை வந்து பொம்பளை மதிச்சு நடந்துக்கிட்டால. ஆமா. அந்த மாதிரி நாங்க மதிச்சு நடந்துக்கிட்டோம். நீங்க மதிக்கணும் பொம்பளைய. ஆமா. அந்த அம்மா கேட்ட கேள்வி எப்படி, அதனால அவர் வரம் கொடுத்தாரு. எட்டி பாக்குதம்மா,
உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒருமை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா விதின்னு ஒண்ணு இருந்தா எது யாருக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கும். நான் காவலுக்கு வரணுங்கிறது விதி, நீங்க மான தேடி வரணுங்கிறது விதி. ஆனா விதியை மதியால வெல்லணும்னு நினைக்கலாம், விதியை மதியால வெல்லவே முடியாது. விதி வழியே மதி செல்லும். இப்படி மான இல்லைன்றது விதியா மதியா? மானு வந்திருந்தா விதி, வரவே இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம். நீ வரலேன்னு சொல்ற பத்தியா? ஆமா, அதுதான் உன் மதி. ஜெவருங்க என்ன? சரி அடுத்து வாங்க. நான் சொல்ற கவனிச்சியா? கவனிச்சேன். விதி வழியே மதி செல்லும். உள்ளிய தெல்லிய ராயினும் என்ன உள்ளனுடைய என்ன? முருகா முருகா சொல்லுங்க. பேசுமா? சொல்லுங்க. உள்ளிய தெல்லிய ராயினும் என்ன உள்ளனுடைய? தேவையில்லை. இந்த ஊழ்வினை, ஊழ்வினை என்ன? முற்பிறவி பலன் பிற்பிறவியில் கிட்டும்ன்ற மாதிரி. இறைவன் படைக்கும் போது நம்ம முன் ஜென்மத்தில் என்னென்ன பண்ணமோ அதை விதியத்தை எழுதி படைக்கிறேன். போய் தொலை, போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணியோ என்னென்ன புண்ணியம் பண்ணியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன் வாழ்க்கை அமையும் எழுதி அனுப்புறேன். அதுதான் ஊழ்வினை, அதுதான் விதி. ஒரு தடவை பிறக்கிற, ஒரு தடவை சாகுறான். பல தடவை பிறந்தபடி யாரு சொன்னது? பல தடவை பிறந்தபடி யாரு சொன்னதுன்னு கேட்கிறேன். அதுதான் இப்படி பேசுற பத்தியா? என்ன இப்படி பேசுற பத்தியா? ஆமா விதி. மானு வரலைன்னு சொன்னா அது மதியா, இப்ப நான் பேசுறது விதியா? ஏன்னு கேக்குறியா? மானு வரலைன்னு சொன்னா வந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சு வச்சுல, வந்துச்சுன்னா வேற மாதிரி போயிடுறேன், மான குடுன்றுவேன். ஆனா நீ வரலைன்னு சொல்லணும். வரலைன்னு சொல்றது மதி. ஏன்னா அறிவு வேலை செஞ்சாத்தே அடுத்த கட்ட வேலை நடக்கும். அடுத்த கட்ட வேலை செய்யணும், அறிவு வேலை செய்யணும். ஐயா ராசா, இப்ப நான் வேலை செய்யணும். உங்களுக்கு மான்குட்டி தானே வேணும்? மான்குட்டி தானே வேணும்? ஆமா. நான் வேணா உன்னை பிடிச்ச தரவா? என்னத்த மான்குட்டி? எனக்கு தேவையில்லை. என்னங்க இது மான்குட்டி தான் கேக்குறேன், நான் உன்னை பிடிச்சி தரேங்கிறாரு, வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் மான் மாதிரி இருக்கணும்ல? என்னங்க உங்க மாதிரி நான் எழுதியா ஒட்டி இருக்கே, தேடி வந்து மாதிரி இருக்கணும்ல. உங்க மான்குட்டின்னு எழுதி இருக்கா? நான் கேக்குறேன், பாத்தியா பாக்கல? நான் கேக்குறேன், முன்ன பின்ன நீங்க மான பாத்திருக்கீங்களா? பார்த்தனால தானே பிரச்சனையே. பார்த்தா பிரச்சனை தான், பார்க்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்ப பார்த்தோம்ங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்களோ அதனாலதான் அது மேலேயே பிச்சு கொண்டு திரியறீங்க. நீங்க கேக்குறியா? சொல்லுங்க. காட்டை சுத்தி பாக்குறாள், வருஷம் பூரா காட்டை சுத்தி பார்ப்பேன், தினமும் ஆயிரக்கணக்கான மான்களை பார்ப்பேன். பார்த்த மானபுரம் பிடிக்க முடியுமா? இதை பார்த்தோன்னு என்ன தெரியல எனக்கு, கண்ணு இன்னும் குத்தி கூட செலவு உங்க தலையில விழுந்து போயிடும். சரி, நான் எதுக்கு சொல்றேன், இதை பார்த்தோன்னே கையால பிடிக்கணும், தம்பி பிடிக்கணும், தம்பி காலமெல்லாம் என் பக்கத்துல இருக்கணும். தம்பி என்ன கையை எங்கிட்டு நீட்டப்படாது, இங்கிட்டு போங்க, அங்கிட்டு போய் வாங்க. ஏன் அங்க போங்களே, இங்கிட்டு சும்மா நில்லுங்க. அப்ப கை நீட்டாம இல்ல, எனக்கு வந்து பொம்பளை பக்கத்துல இருந்தா பேச்சு வரும். பரவாயில்லையே, நான் அப்படித்தான். நான் தீப்பெட்டி மாதிரி. அப்ப இங்கிலீஷ்டா நீங்க? ஏன் மணிமேகலை இருமா இருமா, நான் தீப்பெட்டி மாதிரி. என்ன அவர் சொல்லல மணிமேகலை இருக்கிற? ஏன் ராமு, என் தோழி கிட்ட கேப்போம். நம்ம வந்து தீப்பெட்டி மாதிரி. தீப்பெட்டி இருக்குன்னா தீப்பெட்டி குச்சி எங்க இருக்கு? தீப்பெட்டிக்குள்ள தான் இருக்கும். அப்பதான் எடுத்துன்னு உரச முடியும். பெட்டி உரச வச்சு குச்சி நீ ஒரு தடவை உள்ள தேடி பார்வையில நிக்கிறானே.
ஏதோ குட்டி குட்டிங்கிறாரு. நாய்க்குட்டி தான் நிக்குதாம்ல அவளுக்கு. நாய்க்குட்டி அதை காட்டு நல்லது. அப்ப அதை புடிச்சிட்டு போங்க. எனக்கு இப்ப மாண்டான எங்க போட்டு அங்க படுத்துறீங்க? இல்லைன்னா போக வேண்டியதானே. நான் உங்களை போட்டு படுத்தலையே. சரி, அதை கொண்டு போய் என்னதான் பண்ண போறீங்க? எப்படி கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், காலையில தம்பி மதனு இருமா காலையில பால் கொடுப்பேன், மத்தியானம் பணம் கொடுப்பேன், ராத்திரி ரெண்டையும் சேர்த்து கொடுப்பேன். அது ஏன் செய்வீங்க நீங்க? விளையாடுறீங்க. பழக்க வழக்கம் சரியில்லையே. என்ன பழக்க வழக்கம் சரியில்லை? ஏங்க ஏதாவது நமக்கு பிரயோஜனப்படுறதா இருந்தா கொண்டு போய் வளர்க்கறது நியாயம். இத பூரா நான் உங்ககிட்ட செய்யறேன்னு சொல்லியம்மா. தேவையில்ல பேசாதீங்க. வழியா கோவத்தை பாத்துக்கங்க. உங்க மான் குட்டி நீங்க என்னமோ பண்ணுங்க, அது உங்க விருப்பம். அதை ஏன் செய்றீங்கன்னு கேட்க போறது இல்ல. இப்ப ஆடோ மாடோ இருந்துச்சுன்னா நமக்கு பயன் வரும். மான் குட்டினால என்ன பயன் நமக்கு? நேந்திரமலை பாத்திருக்கியா? என்னங்க நேந்திரமலை பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்கேன்? விளைஞ்சிருக்கையில வாழை மரத்துல பாத்திருக்கேன். அது உதக்காயா இருந்தா நல்லா இருக்குமா, பழுத்தா நல்லா இருக்குமா? பழுத்தா தான் நல்லா இருக்கும். கேட்டுக்கிட்டாடா எவ்வளவு அனுபவத்தை பாடுறா. உதக்காய் இருக்கிறது நல்லா நரிச்சு நரிச்சிருக்கு, சாப்பிட முடியாது. அதே நேந்திரம்பழம் நல்லா பழுத்துருச்சு வச்சுக்கேன். கேரளாவில் எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? நேந்திரம்பழத்தை காலையில் சாப்பாடு புட்டுதான். அந்த புட்டு இவ்வளவு ஒரு புட்டை வாங்கி அப்படியே நறுக்கி போட்டு, இந்த ஒரு பெரிய நேந்திரம்பழம் பண்ணி சொன்னீங்க நல்லா பழுத்தது, அதை அப்படியே நறுக்கி போட்டு பஞ்சாரன்னு சொல்லுவாங்க கேரளாவில், மலையாளத்தில். அது பேர் சீனி. அதை போட்டு ஒன்றா பிணைஞ்சு சாப்பிடுவான் பாரு. அந்த சாப்பாடு ஊட்டம் அப்படி இருக்கு. வேலைப்பாடு சாப்பாடு அப்படி வெறும் முட்டாத்துன்னா அடைச்சுக்கிறோம். கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அடைக்காது. அதனால அவங்க பழக்காது. ஏமா அப்ப தெரியுதுமா? இசையணும்னாக்க வந்து அது இருந்தா தான் சரியா இருக்கும் சொல்லி விடுங்க. இங்க இருந்து கேரளாக்கெல்லாம் போய் நேந்திரம்பழம்லாம் வாங்க முடியாது. நான் சொல்றேன் கேளு. அண்ணன் சொன்னா யாரு கேட்கணும்? என்னது? அண்ணன் சொன்னா யாரு கேட்கணும்? அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். அக்கா சொன்னா தங்கச்சி கேட்கணும். அப்பா சொன்னா அப்பா சொன்னா அம்மா கேட்கணும். வாத்தியார் சொன்னா பிள்ளைங்க கேட்கணும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்பாங்க. நான் சொல்றேன் கேளு. இந்தாங்க சொல்ற கேளுன்னு சொன்னேன். நீ தானே சொன்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஏங்க புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்பாங்கன்னு சொன்னேன். நீ தான் சொன்ன. ஆம்பளைன்னா எல்லா பேரும் புருஷன் தான். நான் ஆம்பளை தானே சொல்றேன். சரின்னு கேளு. வெப்போடு சொத்தா அது எனக்கு உண்டான ஆம்பளை சொன்னா ஆமா சாமின்னு கை கட்டி கேட்பேன். அப்படி கிடையாது. பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது. நீங்க யார நான் யார என்ன சம்பந்தப்பட்டு கிடக்கு? என்னது உள்ள இருக்கு? வாய்ப்பு இல்ல இருக்கு. ஏங்க நான் தேடி கூட பார்த்தேங்க, தெரியலங்க. அப்ப இதுல தெரியுது உங்க வேலை நீங்க சரியா பார்க்கல. அட என்னையா இங்கே இருக்கிற புள்ள உண்மையை சொல்றேன். நம்ம காலத்துல ஊருக்கு போறதுன்னா ஒருவேளை கனவுடவு கண்டுபாரா இருக்கிற மாதிரி என்ன தெரியுதுன்னா நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கலன்னு அர்த்தம். உங்க வேலையை சரியா பார்த்தா என் மான பார்த்து எங்க வேலையை சரியா பார்க்கறேன்னு சொல்லாதீங்க. இவ்வளவு நாள் காவல் பார்க்கற புள்ள நான் சொல்றேன் நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுமா சொல்றேனே? உங்கட வேலி இருக்கா? வேலி இல்லாமையா காவல் பாப்பா? இது என்ன கொடுமையா இருக்கு? நல்லா தெரிஞ்சுங்கப்பா. ஏன்னா வேலி இருக்கா? இருக்கு. வேலியில ஓட்டை இல்லாத வேலி எங்க இருக்குமா சொல்லுங்க? வேலையே எங்களுக்கு ஓட்டை அடிக்கிறதா. அப்புறம் ஓட்டை இருக்காளேன்ட்டு அந்த கேட்டீங்களா? அப்ப வேலி இருக்கு, வேலியில ஓட்டை இருக்கு. ஏப்பா அதான் நம்ம மானம் எப்படி போச்சுன்னு சொல்றீங்க. வேலி இருந்திருக்கு, அதுல முத ஒரு சுண்டலி போயிருக்கேன், சின்ன ஓட்டையா இருந்திருக்கேன். அப்புறம் அதுல பெருச்சாளி போயிருக்கேன், அதுல மறுபடியும் பூனைகன்னு போயிருக்கேன். அப்புறம் ஒரு நாய் போயிருக்கேன். நாய் போன ஓட்டையில பூனை மான் போமா போகாதா? போயிருக்கல. அப்ப வேலியில ஓட்டம் இருங்க. நான் நல்ல குணத்தோட சொல்லிடுறேன். 4 பேர் இருந்துச்சு உடனடியா இடத்த காலி பண்ணிருக்கேன். அந்த ஓட்டம் அது எப்படிங்க? அந்த முதல்ல எலி போகுதா, அப்புறம் பூனை போகுதா, அப்புறம் சுண்டலி போகுதா, அப்புறம் பெருச்சாளி, அப்புறம் பூனை, அப்புறம் நாய். இவர் கற்பனைக்கு அளவே இல்லையா? ஓட்டை பெருசாக்கிறது பெருசா போயிருக்கு. உங்களுக்கு அதுதான் வேலை. அப்படிதான் தோணும். ஓட்டை எப்ப பெருசாகும்? என்னது? ஓட்டை எப்ப பெருசாகும்? ஒண்ணா போக பெருசாகும். வேலி அடைக்கிறது. ஓட்டை எப்ப பெருசாகும்? வேலி அடைக்கிறது ஏன் வேலை இல்ல, அது எங்க அண்ணன் வேலை. இது இருக்குல்ல, இது பேர் தெரியுமா? மொட்டம் புண்ணு பேரு. என்னது? மொட்டம் புண்ணு பேரு. சரி சொல்லுங்க. இதை வச்சு ஒரு இடத்துல குத்துனா ஓட்டை எப்படி இருக்கு? சின்னதா. அது அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. அதை திருப்பி குத்துறான், கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை விட உலக்க எடுத்து குத்துறான், அதை விட பெருசா இருக்கு. அப்ப தண்ணி நிறைய. இது தெரிஞ்சிருந்தா செவத்துல ஆணி அடிக்க முடியல. இந்த பையனை கூப்பிட்டாது ஒரு ஓட்ட ஓட சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப ஓட்ட ஓடுறதுக்கு சரியான ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்ப நீங்க மான்குடி தேடி வரல. இப்படி கலவை உழைச்சு தரேன். கலையரங்கத்திலே கொஞ்சம் ஓட்டை இருக்கு, அடைச்சு வச்சுட்டு போங்க. தொட்டனைத்தூர் மணற்கேணி காண்டருக்கு மாந்தருக்கு கட்டளைத்தூர் மறிவு. சரி சொல்லுங்க. ஆதிகரவனே மதனே, அந்த கயிறு கட்டற. நீலமேகவண்ணா நீல கயிறு எதுக்கு? அண்ணா என்ன கயிறு? கட்டி வச்சு போங்க. பெரிய சார கயிறு நான் ஒன்னு வச்சிருக்கேன் பேக் பக்கத்துல. நீ அத போய் எடுத்துட்டு வாமா. அண்ணா என்ன கயிறுனே? அந்த மஞ்ச கயிறு. மஞ்ச கயிறு நீங்க தேடுவீங்களே, அம்பளைய கட்டி இருக்கேன் பாருங்க. அட இது அடிக்கடி கழட்ட முடியலப்பா, சிரமமா இருக்கு. உள்ள 10 கயிறு இருக்கு, அது ஒரு கயிறு எடுத்து கட்டி இழுத்து போயிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு போறா பாப்பா. மொத்தத்துல இந்த பையனை புடிச்சு தூண்ல கட்ட வேண்டியதுதான். ஆங்க பாப்பா. கயிறுகறப்பல ஆதிகரவனே நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து ஐயா ஊதினார் செங்குழலே. அந்த உலகளந்த எனக்கு படியளந்த எங்கப்ப மரணி ஆண்டவனே
ஏன் வாங்கி தான் பாடுறேன் நீ அது ஓம் பக்கம் கதிகலங்க போகுதுங்க தடடா, 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 தன்னாலே. தடடா, 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 தன்னாலே. தங்கமயில், ஐயா தங்கமயில், முருகா தங்கமயில் வாகனடா தன்னாலே நானே. பழனி மலை வேலவனா தில்லேலேலேலோ, தன்னாலே நானே. தில்லேலேலேலோ, தன்னாலே நானே. தில்லேலேலேலோ. மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க, மான் வந்தா உதவி செய்யறேன் வாங்க. அந்த மைக்கு ஆகாத தம்பி. மஞ்சள் ரெடி. ஆடு கட்டுற கயிறு மாதிரி கேட்டா. எல்லாம் மாடு பிடிக்க போற ஆளுகளாட்டம் கயிறு ஓட்டு கொடுத்துருவீங்க. அப்படி ஏரியா தான் வந்திருக்கேன். நீங்க பிடிச்சிருவீங்க. நீங்க இப்ப தாப்பா பாலமேடு அலங்காநல்லூர் எல்லாம் பக்கம் பக்கம் தான். இவ்வளவு நேரம் நடந்த விஷயத்துல இப்பத்தான் உன்னோட விஷயம். ஏய், காளைய பிடிக்கிற எத்தனை பசுமாட்டை பிடிச்சிருக்கேனா? காலை வச்சிருக்கான். அவர் எங்க ஐயா எத்தனை உட்காந்துருக்காரு, எத்தனை மாட்டை பிடிச்சிருப்பாரு. ரெண்டு கால் பஸ் மாட்டேன். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்பத்தான் நேர்மையா நல்ல விதமா பேசிருக்கீங்க. இவ்வளவு நேரம் பேசினீங்க, இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் பேசுங்க, நேர்மையா பேசிருக்கீங்க. இப்ப நேர்மையா பேசியிருக்கேன். உண்மையிலே அதானே சாதகம் வருது, நமக்கு சாதகமா பாக்குறது தானே. கருவாச்சி காத்த காவ. கருவாச்சியா கருவாயனா? கருவாய. ஏப்பா கருப்புனா உலகத்துல தப்பா? ஏன் உங்களுக்கு இப்படி இடிக்குது? நான் பாட்டு தானே பாடுனேன். நான் பொதுவா சொல்றேன். பொதுவாலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். ஒரு தாயோட கற்பப்பை இருக்குல்ல, அது ஒரு நிறம் என்ன தெரியுமா? கருவறை தான் சொல்லுவா. அதுக்கு அங்க என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? அது கற்பத்தை இருக்கும். உலகத்துல மன்மதோட நிறம் தெரியுமா? காமக்கடவுள், காதல் கடவுள், கரும்பு உள்ள கையில வச்சிருக்கானே, அசோகு மலரை முன்னால வச்சு செய்யறான் பாத்தியா? செஞ்சவன் யாரு? மன்மதன். ஆமா. அவன் நிறம் என்ன தெரியுமா? கருப்புதான். குலதெய்வங்கள் கருப்புசாமியோட நிறம் என்ன? கருப்புதான். உங்க குலக்கடவுள் முருகை சிலையோட நிறம் என்ன? அதுவும் கருப்புதான். தெரியுதா? ஆமா. கருப்பு தான் சிறப்பு உலகத்துல. காலங்கத்துல பொம்பளை தும்முன வேலைக்கு அங்கிள் சொல்லுங்க. ஏய், நீ 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 சேப்பா இருந்துகிட்டு தும்முனா கூட பரவாயில்ல, நீனு எங்களை என்னதேன். அது மனசை பாரு சரி பண்ணிக்கிறது. நம்ம சொல்ல கருப்புக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும்னு சொல்லி தெரியுதா? அடே அப்பா, மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப நேரம் ஒன்னு சொல்றேன் கேளு. நல்லா சொல்லுங்க. இந்த மாதிரி விவகாரமா வில்லங்கமா பேசல இன்னொரு விட்டு. இன்னைக்கெல்லாம் அடையாளம் கேட்ட மாதிரி எப்பவும் கேட்டாங்க. அதை விட்டுட்டு உன் ஜபீர் தீபசி விவகாரம் பண்ணி வச்சுக்க. நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் தம்பி. நான் ஒரு நேரம் ஓடி மாப்பிள்ள இங்க இங்க என்ன வர்றது போங்க. ஆள் மட்டும் கொஞ்சம் பேசாத, அங்க எடுத்து பேசுற வச்சுக்க கூடாது. பொதுவா சொல்றேம்மா நானு. அதனால சொல்லுங்க. கயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காரிகை, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. நின்றுள்ளாவும் காரிகை மேயாதம்மா மேயாதமாய் மேயாதம்மா பாதமாய் மேயாதம்மா மேயாதம்மா உள்ளது
மான தேடி வரல. நான் என்னத்த சொல்ல, நீ என்ன வேணாலும் பொய்யே பேச மாட்டோம். பொய் சொன்னா உயிரே விட்டுருவோம். நீங்க இவ்வளவு நேரம் மான்குட்டியை தேடி எப்பா மதனே இங்க கேளுங்க. சொல்லுங்கதா. பொய்ன்னு தெரிஞ்சா உயிரே விட்டுருவோம்னு சொன்னவர் இவரு. இவ்வளவு நேரம் மான்குட்டியை தேடி வந்தேன்னு சொன்னாரு. ஆமா. காண குறவர் கண்மணி இந்த இடத்துல நான் தான். இந்த பையன் என்ன தெரிந்தாப்ல? உண்மைதானே சொல்றீங்க? அதான் கரெக்ட் தானே. மான்குட்டி தானே தேடி வந்தேன்னு சொன்னாரு. வாயில காயாத கானகத்தில் நின்றுலாவக்கூடிய காரிகையே நான் தான். காயாத கானகம் எது? எங்க இடம் தான். ஒரு மனிதனோட உடம்புல காயாத கானகம் எது? 2 கை இல்லாம வாழ்ந்துடலாம். ஆமா. 2 கண்ணு இல்லாம இருக்கலாம். 2 கை இல்லாம இருக்கலாம். இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த காயாத கானகம் இல்லாம உலக மனுஷன் வாழ முடியுமா? முடியாது. அதில் நின்று உலாவக்கூடிய காரிகை. ஓ அப்ப ஐயா தொட்டாதீங்க, ஐயா தொட்டாதீங்க, பெயிண்ட் அடிச்சிராம. அதுக்கு அப்படி அறிவுங்களா வேலை இல்லை. மதன மாளிகையில் மந்திர மாளிகளா உடைய காலம் வரை மந்திர மாளிகளா உடைய காலம் வரை அண்ணா தாங்காச்சி எப்ப ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு எல்லாம்? கயவர்கள் அப்படித்தான் முடி வச்சா பேசுவார்கள். உடனே பொம்பளையா? அப்ப நான் முடி வெட்டிக்கிட்டேன்னா நான் ஆம்பளையா? என்ன அவனை பத்தி தெரியல உங்களுக்கு? அவன் இந்த முடினால தான் பிரச்சனை. பின்னாடி பாரு வசந்த மாளிகை வாணிஸ்ரீ கொண்ட மாதிரி வச்சிருக்கேன் பாரு. திரும்பி காமிடா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அவன் ஒரு திட்டத்தை
ரெண்டு பேருமே ஒரே தாண்டா. வந்தார்ல வேடுவாரு. ஆமா, அவர் மான்குடியை தேடி விளையாடு. பின்ன எதுக்கு வந்தார்? என்னத்தான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. தங்கையே, அண்ணா அழகா பிறந்தது உன் குற்றமா என் குற்றமா? விடு விடு, கல்லகில விட்டு எரிஞ்சிருக்கும். அழகா இருந்தாலே பல பிரச்சனை வரத்தான் செய்யும். இது நம்ம சாமியை கும்பிடுத்தா கூப்பிடுதா. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே நாதமே. நித்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே நிம்மதி நானடைவே உன்னை நினைவில் நான் கரைவேன். முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே. ஆறு வகையான ஞான பொருளாய் அன்பர் பலர் தேடும் திருநாமம். ஆறு வகையாகி ஞான பொருளாய் அன்பர் பலர் தேடும் திருநாமம். ஆறுதலை தேடி நானும் அடைகின்ற நேரம் இதமாக்கும் நாமமே. என்னையும் இங்கே ஒரு பொருளா எண்ணி இறங்கும் திருமுருகா. வேளா மயில்வாளா இதுதானா உங்கள் லீலை. சரவண பவகுக சண்முகோ சரவண பவகுக சண்முகோ. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே. அன்பு முகமாறும் கண்டு தினம் பாடும் சிந்தனை நெஞ்சில் ஓரிடுதே. அன்பு முகமாறும் கண்டு தினம் பாடும் சிந்தனை நெஞ்சில் ஓரிடுதே. துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் சிந்தை கலையாமல் நாடுவேன். பொருளி தந்தது சிவனிடமே அருளி தந்தது என்னிடமே. நாளும் உனை நாடி புகழ் பாடி நாடுவேனே. சரவண பவகுக சண்முகோ சரவண பவகுக சண்முகோ. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே. வணங்குகின்றேன் முருகா வள்ளி வணங்குகின்றேன் சுவாமி. வள்ளி வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலேயே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் உண்டு. பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவள் நான். தங்களை தவிர என் அருகில் யார் முருகா நிற்க முடியும்? வரம் ஒன்று வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு உடம்புலயே பாதி கொடுத்திருக்கிறாரு. சரி. மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தன் இதயத்திலே இடம் கொடுத்திருக்காரு. சரி. தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பெயர் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க அருள வேண்டும் முருகா. அதனால என்ன வர வேண்டும்? தாரம் இரண்டாக இருந்தாலும் சரி. தரத்தில் எமக்கு முதலிடம் வேண்டும் முருகா. காதல் திருமணத்திற்கு ஆதரவு தரும் வகையில் உலகத்தில் ஜாதி மதம் மொழி இன பேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தாலே கந்தனின் வாழ்க்கையிலும் காதல் மனத்துக்கு இடம் உண்டு என்று உலகம் ஏற்றுக்கொள்ள இன்று முதல் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை என்று அழைக்கட்டும். வாழ்க வளமுடன். இன்பம் பெற வையம். நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பொய்ய வேண்டும். நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பொய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேணும் ஊர வாழ வேண்டும். பட்டி பெருக வேண்டும் பால் பண பொங்க வேண்டும். பட்டி பெருக வேண்டும் பால் பண பொங்க வேண்டும். கூத்து பெருக வேணும் ஞான தங்க வேணும் ஊர வாழ வேண்டும். சதவாணி சமந்தவந்தி ஆராதே வீரமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மங்களம். சுப மங்களமே
இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் இங்கு ஒளிவொலி அமைத்து கொடுத்து ராஜா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நாடகத்தை மிக சிறப்பான ஒளிப்பு செய்து கொண்டிருக்கும் சிறந்தோர முறையில் அன்பண்ணார் மாயா குளமானவர்கள் அடுத்து மாதவன் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த நாடகத்தை அருமானோட்டு அமைத்து கொடுத்து நமது கோட்டை மண்டலத்து அன்பண்ணார் ரகுதேவா சிரிப்பு நடிகர் அன்பண்ணார் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பெருமைக்குரிய கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் என் பேரமார்கள் காதணி விழாவுக்கு வருகை தந்த அத்தனை நல் இதயங்களுக்கும் குறிப்பாக ராமநாதபுர சமஸ்தான மன்னர் ஐயா சேதுபதி அவருடைய வருகை தரும் இசைவிக்கும் நமது வளையப்பட்டி ஜமீன்தார்கள் வருகை தந்தமைக்கும் அதற்கு பாடுபட்ட என் உறவுகளுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முடுவார்பட்டி சேர்ந்த காமாட்சி அம்மன் காந்திரடி கல்வெடி உறவினர்களுக்கும் அவருக்கு கொண்டு வந்த சீர்வரிசைக்கும் பெருமைக்குரிய வரவேற்பு அளித்து அவருக்கு நன்றி உரை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் பாடுபட்ட ஊத்துப்பட்டி தேவர் இளைஞரணி சங்க உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பாடுபட்டதுக்கும் தற்பு சமயம் இங்கு நாடக மேடையில் அலுவல் செய்த போக்குவரத்து நடத்துனர் மாப்பிள்ளை சந்திரன் அவர்களுக்கும் ஐயா இந்த நாடகத்தை உலகமெல்லாம் எடுத்து செல்லும் விதமாக இயங்கிய ஐயா மாயாகுளம் மாதவன் ஐயா அவர்களுக்கும் இங்கே நல்லதொரு இசை தட்டு நிகழ்த்தி நல்லதொரு மைக் அமைத்து கொடுத்த அக்கினி அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்ற அடிப்படையிலே இசைக்கலைஞர்களுக்கும் வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். ஒருத்தன் பேச்சு வாங்கினு ஏச்சு வாங்கணும்னு சொல்லி மறுத்து வாழ்ந்துடலாமா, ஆனால் இசையை மட்டும் ஒழிச்சிட்டு நம்ம வாழணும்னு வாழ முடியாதான். அப்படிப்பட்ட இசை நம்ம இதயத்துக்கு கொடுத்த நல் இசை அவர்களுக்கும் மற்ற எல்லா விதமான நண்பர்களுக்கும் உதவி செய்த பார்த்து கண்டுபிடித்த பணிகளோட பணி செய்து இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் உறவுகள் சார்பாகவும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.